ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டவர்கள் அருகில் நிற்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். பழைய பாலத்தை பார்க்கின்றோம், அதன் அருகிலேயே புதிய பாலத்தையும் பார்க்கின்றோம். செங்குத்து பாலம் 17 மீட்டர் உயரத்திற்கு மேல் நோக்கி செல்லுகின்றது. அருகில் இருக்கக்கூடியது பழைய பாலம். செங்குத்து பாலம் என்பது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மேல் நோக்கி லிப்ட் போன்று செல்லும். அந்த பாலத்தின் வழியாக இந்திய தேசிய கொடியை உற்சாகத்தோடு அசைத்தபடி இந்திய கடற்படையினுடைய பாதுகாப்பு கப்பல் ஒன்று செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு பாம்பன் புதிய பாலத்தை அர்ப்பணித்திருக்கின்றார். புதிய பாலத்தின் வழியாக சற்று முன்பு ரயில் சென்றது. தற்போது ஒரு கப்பல், பாதுகாப்பு கப்பல் அங்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். மீனவ பிரதிநிதிகள், ராமேஸ்வர தீவினுடைய மீனவ பிரதிநிதிகள், இசை கலைஞர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். புனிதமான ராமேஸ்வரத்தினுடைய தீர்த்தங்களை கலசங்களில் ஏந்தி இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களை பார்க்கின்றோம். அவர்கள் வழங்கிய அந்த வரவேற்பினை பிரதமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். புனித கலசங்களை தாங்கி வந்த சிவாச்சாரியர்கள் பிரதமர் அவர்களுக்கு வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது ரயில்வே துறையினுடைய உயர் அதிகாரிகள் சற்று முன்பு பச்சை கொடியசைத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய பாலத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த உடனேயே அதன் வழியாக செல்லக்கூடிய இந்த ரயிலை பார்க்கின்றோம். ரயில்வே துறை சார்ந்த பணியாளர்கள், ஊழியர்கள், அவர்களுடைய குழந்தைகள் என்று பலரும் உற்சாகத்தோடு அந்த ரயிலில் பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக மண்டபத்தை தாண்டி ராமேஸ்வரத்துக்கு உள்ளே ரயில்கள் வரவில்லை. தற்பொழுது பிரதமர் இந்த புதிய பாலத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்துள்ளதன் மூலமாக ரயில்வே பாலத்தின் வழியாக அனைத்து ரயில்களும் இனி ராமேஸ்வர தீவு வரை செல்ல முடியும். 90 டிகிரி என்ற அளவில் செங்குத்தாக இந்த பாலம் மேல் நோக்கி செல்வதன் காரணமாக எவ்வளவு பெரிய கப்பல் வேண்டுமானாலும் ராமேஸ்வரத்தினுடைய அந்த மன்னார் வளைகுடா பகுதியை பயன்படுத்தக்கூடிய விதமாக தற்பொழுது இந்த புதிய பாலம் அமைந்திருக்கின்றது. அதன் அருகிலேயே பழைய பாலத்தையும் பார்க்கின்றோம். பழைய பாலம் என்பது மேல் நோக்கி 2 பக்கம் விரிவடையக்கூடிய பாலம். புதிய பாலம் என்பது லிப்ட் போல தண்டவாளத்தினுடைய 70 மீட்டர் பகுதி மட்டும் செங்குத்தாக மேலே சென்றுவிடும். 5 நிமிடம் 30 வினாடிகள் மட்டும்தான் அதற்கு தேவைப்படும். மேலே செல்வதற்கோ மீண்டும் கீழே இறங்குவதற்கோ தலா 5 நிமிடம் 30 வினாடிகள் மட்டும்தான் தேவைப்படும். இதற்கு முன்பாக கையாலேயே அந்த பாலத்தை மேல் நோக்கி எழுப்ப வேண்டும். கைகளால் இரும்பை சுழற்றுவது போல் சுழற்றிதான் அந்த பாலத்தை கீழ் நோக்கி கொண்டு வர வேண்டும். அதற்கு தலா அரை மணி நேரம் தேவைப்படும். எனவே 1 மணி நேரம் தேவைப்படும். ஒரு கப்பல் பாலத்தை கடந்து செல்ல வேண்டும் என்றால் 1 மணி நேரம் தேவைப்படும். அந்த நேரத்தில் வரக்கூடிய ரயில்கள் மண்டபத்திலேயே காத்திருக்க வேண்டும். மண்டபம் ரயில் நிலையத்தில் அது தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் இனிமேல் அந்த பகுதி வழியாக செல்ல முடியும். பிரதமர் அவர்கள் இந்த புதிய பாலத்தை அர்ப்பணித்து விட்டு தற்பொழுது ராமேஸ்வர தீவுக்கு உள்ளாக சென்றிருக்கின்றார். ராமேஸ்வர தீவினுடைய மக்கள் மிகப்பெரிய உற்சாகத்தோடு பிரதமரை வரவேற்பதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். ரயில் கடந்து செல்லுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த பாலத்தினுடைய 70 மீட்டர் பகுதி மட்டும் செங்குத்தாக 17 மீட்டர் உயரத்திற்கு செல்லுகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் பாதுகாப்பு கப்பல் ஒன்று, கப்பல் படையினுடைய ஊழியர்கள் தங்களுடைய உற்சாகத்தோடு அந்த கப்பல் வழியாக கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் முதல் முறையாக ஒரு செங்குத்து தூக்கு பாலத்தை வங்கக்கடலில் பிரதமர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதற்கான ஒப்புதலை வழங்கி 2019 முதல் பணிகள் நடந்து கொரோனா காலகட்டத்தில் பணிகளில் தேக்கம் நிலை இருந்தாலும் கூட அனைத்து பணிகளும் நிறைவடைந்து தற்பொழுது புதிய பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எளிதில் துருப்பிடிக்காத இரும்பினை கொண்டு உருவாக்கி இருக்கின்றார்கள். புதிய தொழில்நுட்பங்களை வைத்திருக்கின்றார்கள். ரயில் கடக்கும் பொழுது பாலத்தினுடைய அதிர்வு எவ்வாறு இருக்கின்றது என்பதையெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய விதமாக முழு அளவில் பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்றித்தான் தற்பொழுது இந்த பாலத்தை அமைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பாலத்தினுடைய கீழ்ப்பகுதியை பொறுத்தவரை கடலுக்கு அடியிலே தூண்கள் 38 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்பாக இருந்த பழைய பாலத்தில் கடலுக்கு அடியில் 2 மீட்டர் ஆழம் வரை மட்டும்தான் அந்த தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கும். எந்த அளவு பாதுகாப்பு அம்சங்களை முன்னிறுத்தி இந்த பாலத்தை அமைத்திருக்கின்றார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 2 மீட்டர் ஆழத்தில் முன்பு தூண்கள் கடலுக்குள்ளே இருந்தன. ஆனால் தற்பொழுது 38 மீட்டர் ஆழத்திற்கு கீழ் நோக்கி தூண்களுடைய அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கடல் மட்டத்திலிருந்து தண்டவாளத்தினுடைய உயரம் முன்பு 2 மீட்டராக இருந்தது. தற்பொழுது அது 5 மீட்டராக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே கிட்டத்தட்ட சாலை மேம்பால சாலையினுடைய உயரத்திற்கு நிகராக தற்பொழுது இந்த பாலமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. தூக்கு பாலத்தினுடைய எடையை பொறுத்தவரை 654 டன்னாக இருக்கின்றது. இந்த மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த 72 மீட்டர் பகுதி என்பது 654 டன் எடை கொண்டதாக இருக்கின்றது. மின் மோட்டார் மூலமாகவே இந்த தூக்கு பாலம் திறக்கப்படுகின்றது. பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் அதில் இருக்கின்றன. கடலில் ரயில்கள் கடந்து செல்லும் பொழுது அதனுடைய அதிர்வுகளை எல்லாம் கண்காணிக்க முடியும். எனவே பாதுகாப்பு, அதற்கு ஏற்ற நவீன தொழில்நுட்பங்கள் என்று பலவும் செய்யப்பட்டிருக்கின்றன. ராமேஸ்வரம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக சுற்றுலா பயணியரை ஈர்க்கக்கூடிய
அதிலும் குறிப்பாக ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் காசி, வடக்கில் காசி, தெற்கில் ராமேஸ்வரம் என்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே வட மாநிலங்களிலிருந்து ஏராளமான ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் ராமேஸ்வரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் உதவக்கூடிய விதமாக இந்த புதிய பணி அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் டெல்டா மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு புதிய ரயில் சேவையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதன்படி சென்னை தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலமாக தொடங்கி வைத்திருக்கின்றார். இந்த ரயில் சேவையை பொறுத்தவரை தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கடலூர் மாவட்ட ரயில் பயணிகளுக்கு மிகப்பெரிய உதவியை செய்யக்கூடிய விதமாக இந்த ரயில் புதிய ரயில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன்படி தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய ராமேஸ்வரத்துக்கான புதிய ரயில் விழுப்புரம் வரை வழக்கமான அந்த வழித்தடத்தில் வந்து விழுப்புரம் வந்த பிறகு மயிலாடுதுறை சென்று அதன் பிறகு திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக காரைக்குடியை சென்றடைந்து காரைக்குடியிலிருந்து மானாமதுரை, பரமக்குடி வழியாக ராமேஸ்வரத்தை சென்றடையும். எனவே டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ரயில் பயணிகள் ராமேஸ்வரத்துக்கு செல்ல வேண்டும் என்றாலோ அல்லது சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றாலோ அந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ரயில் பயணிகளுக்கு சென்னை செல்வதற்கும் ராமேஸ்வரம் செல்வதற்கும் ஒரு புதிய ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலமாக. மேலும் பிரதமர் அந்த ரயில்வே பாலத்தை திறந்து வைத்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய ரயில்வேயின் மிக மூத்த உயர் அதிகாரிகள் அதனுடைய தாங்குதிறன் என்ன, எவ்வளவு நவீன அம்சங்களை எல்லாம் அதில் இடம்பெற செய்திருக்கின்றார்கள், ரயில்களின் பாதுகாப்புக்கு என்னவெல்லாம் அதில் இருக்கின்றன, ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்பது குறித்து பிரதமர் அவர்களுக்கு எடுத்து கூறி வருவதை பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பிரதமருடைய வாகனம் ராமேஸ்வரம் தீவை நெருங்கி இருக்கின்றது. தங்கச்சி மடத்தை எல்லாம் கடந்து பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு வாகனம் ராமேஸ்வர தீவை சென்றடைந்திருக்கின்றது. தீவு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு உற்சாகத்தோடு பிரதமர் அவர்களுக்கு வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள்.